ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூப்பரான KFC ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரை தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சமாக சிக்கன் எடுத்துருக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 2 லெக் பீஸ் மட்டும் எடுத்துருக்கிறேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அரை லெமன் வந்து அப்படியே நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தயிர் எடுத்து அதையும் அது கூடவே வந்துட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா இடித்து அதோட சாறையும் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா டைட்டாக வந்து பிணைஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ரீசரில் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா, ஒரு 1/4 கிளாஸ் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து எடுத்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சிக்கன் பீஸை வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக ஆகி போய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அதை எடுத்து நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மைதாவில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சி எந்த ஒரு ஈரப்பதமுமே இல்லாத அளவுக்கு நல்லா டைட்டாக வந்து இது பண்ணணும். அந்த மாவு வந்து நல்லா பிடிச்சிருக்கணும். அந்த அளவுக்கு டைட்டாக எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து பிணையணும். அப்போ தான் வந்துட்டு ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக வரும். நல்லா பெரட்டி எடுத்தாச்சு. இது வந்து எண்ணெயில் போடலாம். எண்ணெயில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து ஃப்ரை பண்ண விடணும். இப்போது இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். எடுத்து இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சிக்கன் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருந்தது. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.